Praise the Lord. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாரால சொல்ல முடியும்? பயப்படாதீங்க. நீங்க ஏன் நான் உங்க கூட இருக்கிறேன். உங்க இருதயம் எதை குறிச்சும் கலக்கமடையாது இருக்கட்டும், கலங்காம இருக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நாளிலே எதை குறித்து கலக்கமடைந்து இருக்கிறீங்க? அவர் சொல்லி இருக்கிறார், மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அந்த மலை பெயர்ந்து போகுமா? எப்பொழுது தெரியுங்களா? கடுகு அளவு விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, ஒரு சின்னது தாங்க கடுகு, அந்த அளவுக்கு விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம அப்பேற்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்று சொன்னால், நாம் தேவனிடத்துல விசுவாசமாயிருக்கும் பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும்? மலையையே பெயர்ந்து போக செய்கிறவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களையும் உடைத்து, தடைகளை உடைத்து பெயர்ந்து போகும்படியாய் செய்வார். அந்த தேவனிடத்துல நம்ம விற்று கொடுப்போமா? உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. 1000 இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். உம் பேரன்பின் தியாகத்திற்கு அது போதாதென்றறிவேன், அது போதாதென்றறிவேன். ஆம் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல ஆண்டவரே செலுத்தின உம்முடைய அன்பிற்கு ஆண்டவரே ஈடு இணையே இல்லை. ஆண்டவரே, எங்கள் இருதயத்துல ஏற்பட்டிருக்கிற எல்லா கலக்கங்களையும் நீர் மாற்றி போட்டு ஆண்டவரே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கிறவர், எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறவரே, உம்முடைய கரத்தில் எங்களை விற்று கொடுக்கிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற எங்களை கலக்கமடைய செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் உடைத்து நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளை விற்று கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.